மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க. அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும், அதனால தான் தெரிய வருகிறேன்னு சொல்றேன். ஆகவே ஒரு பொருள் தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எழுதிருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதே ஒரு மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்துருக்காங்க, அதுல என்ன விவரம் தெரியும்? இப்ப பிரச்சனை வரங்காட்டி நீங்க பேசுறீங்க, அந்த பிரச்சனை எங்களுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்கட்சிக்கு. அதை நீ வெளிப்படுத்தலையே. நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை. அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்கட்சிக்கு தெரிய வேணும்ல, மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும்ல. நீங்க தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும், ஆமாம் போட்டு நாங்க போகணும், எதையுமே சொல்லக்கூடாது, எதையும் விளக்க கேட்க கூடாது. என்னங்க நியாயம்? அவை முன்னவர் உட்காருங்க. இல்ல கோபப்படாதீங்க சார். நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன். மாண்புமிகு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தங்கம் அந்த இன்சான் அக்கவுண்ட் கொடுக்கக்கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்துங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு. அந்த கடிதத்துக்கு 2 சரத்தையும் கூட்ட சொல்லிட்டேன். நீ இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த காப்பி வேணுமா?